ஹாய் சிலுக்குட்டீஸ்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா வாங்க. ஸோ நான் வந்துட்டு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நல்லபடியா சாமிய கும்பிட்டாச்சு. நம்ம எப்பவும் வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், பாட்டு போடுவோம்ல. நானும் பாட்டு தேடிட்டே இருக்கேன். பாட்டு நல்ல பாட்டே வரல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அதுக்கு ஒரு 2 ஸ்டெப்ப போட்டுட்டு சமைக்கிறதுக்கு போயாச்சு. இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், அப்பளம், உளுந்த வடை. ஸோ இதெல்லாமே தான் வந்து பண்ண போறோம். உருளைக்கிழங்க வந்து ரவுண்டா நீங்க நறுக்கி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குக்கு வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, சீரகம் போட்டுட்டு, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு நறுக்கி வச்சாச்சு. வெண்டைக்காயில கொஞ்சமா தயிர் ஊத்தி பண்ணுனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வழுவழுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மொறு மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மல்லி துவையல் வைக்கலான்னு சொல்லிட்டு, கொத்தமல்லிய நல்லா கழுவி நறுக்கி வச்சாச்சு. இது கூட வந்துட்டு கடலைப்பருப்பு, பூண்டு, வரமிளகா, அப்புறம் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்காதீங்க. அப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போர்வைலாம் இருந்தது. போர்வை, பாய் அது எல்லாத்தையுமே வந்துட்டு துவைச்சு போட்டுட்டுருந்தேன். தம்பி வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதனால வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, எல்லாமே வந்துட்டு துவைச்சு, அலசி காய போட்டுட்டுருந்தேன். காலையிலேயே வந்துட்டு வீட்டெல்லாம் தொடச்சு விட்டாச்சு. ஸோ சமையல் வேலைய முடிச்சாச்சு. இந்த வேலை முடிஞ்சது அப்படின்னா, நமக்கு ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிய கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். உளுந்து வந்து அரைச்சு வச்சாச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடும்போது உளுந்த வடை சூடா சுட்டு குடுத்தா வேலை முடிஞ்சிரும். அவ்வளோதான். சாமிய கும்பிட்டுட்டு நானும் சாப்பிட போறேன். பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச்.